ஹலோ கைஸ். எல்லாம் நீங்கள் ஒருவின் ஓசை சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கதை ரொம்ப ரொம்ப முக்கியமான கதை. ஒரு அம்மா, ஒரு பையன். ஸோ எத்தனையோ வீட்டில் இதே மாதிரி தான் நிறைய பேர் இருந்தாலும் நம்ம அம்மாவை ஏதோ சுச்சுவேஷன் நாம மறக்கக்கூடிய நிலைமை வரலாம். ஆனால் அது பின்னாடி என்ன மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் இந்த கதை. ஒரே ஒரு கடிதம் தான் மகனுடைய வாழ்க்கையை ஒட்டுமொத்தமாக மாத்துனுச்சு. ஆனால் அந்த நிலைமை அவன் வந்திருக்க கூடாதுன்னு அன்னைக்கு ரொம்ப ரொம்ப பயங்கரமா ஃபீல் பண்ணான். அதுக்கான காரணத்த நாம இப்போ பார்க்கலாம். சோன்னு மழை பெஞ்சுட்டு இருந்துச்சு. அந்த சிறிய கிராமத்துல ஒரு வீட்டுடைய வாசல்ல 70 வயது மீனாட்சி அம்மா அமர்ந்திருந்தாங்க. அவங்களுடைய கண்கள் தினமும் ஒரே பாதைய தான் பார்த்துட்டு இருந்துச்சு. இன்னைக்காவது என் மகன் வருவானா? 5 வருடங்களா அந்த கேள்விக்கு பதில் அவங்களுக்கு கிடைக்கவே இல்ல. அந்த நேரத்துல வெளிநாட்டுல அவருடைய மகன் ராஜா பெரிய நிறுவனத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தான். பணம், பதவி, புகழ் எல்லாமே அவன்கிட்ட இருந்துச்சு. ஆனா அம்மாவோட பேச நேரம் மட்டும்தான் அவனுக்கு இல்ல. அம்மா தினமும் ஃபோன் பண்ணுவாங்க. மகனே சாப்பிட்டியா? ஆனா ராஜாவுடைய பதில் ஒரே மாதிரிதான். அம்மா மீட்டிங்ல இருக்கம்மா, நான் உங்களுக்கு அப்புறம் பேசுறேன். அந்த அப்புறம் ஒருபோதுமே வரல. ஆனா ஒரு தாய் மட்டும் தினமும் மகனுடைய அழைப்புக்காக கைபேசியை கையிலே வச்சுட்டு காத்துட்டு இருந்தாங்க. மீனாட்சி அம்மாவுடைய வாழ்க்கையில முழுவதுமே மகன் ராஜாவை சுற்றி தான் இருந்துச்சு. கணவர் இறந்த பிறகு வயல் வேலை செஞ்சுக்கிட்டு வீடுகள்ல பாத்திரம் கழுவி மகனை படிக்க வச்சாங்க. ஒரு நாள் பள்ளியில இருந்து வந்த ராஜா கேட்டான், அம்மா நம்ம வீட்டுல ஏன் கார் இல்ல? அம்மா சிரிச்சுட்டு சொன்னாங்க, இப்போ இல்லப்பா, நீ பெரிய ஆன பிறகு கண்டிப்பா வாங்கிக்கலாம். ஆனா அந்த சிரிப்புக்கு எவ்வளவு கஷ்டம் இருந்துச்சு அப்படிங்கிறத ராஜாவுக்கு தெரியவும் இல்ல, புரியவும் இல்ல. காலம் அப்படியே கடந்து போணுச்சு. ராஜா நல்லா படிச்சு பெரிய நிறுவனத்துல வேலை கிடைச்சு வெளிநாட்டுக்கு போனான். விமான நிலையத்துல பிரியும் போது அம்மா கண்ணீர் மல்க சொன்னாங்க, எவ்வளவு பெரிய ஆளானாலும் இந்த அம்மாவை மறந்துட மாட்டலப்பா அப்படின்னு. ராஜா சிரிச்சுக்கிட்டே, அம்மா நான் தினமும் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போனவன் தான். போன முதல் சில மாதங்கள் தினமும் அழைச்சான். பிறகு வாரத்துக்கு ஒரு முறை அழைச்சான். அதன் பிறகு மாசத்துக்கு ஒரு முறை. அதற்கு பிறகு அம்மாவை அழைத்தாலும் எடுக்க முடியாத அளவுக்கு ராஜா படு பிஸி ஆயிட்டான். ஆனா அம்மா மட்டும் தினமும் வீட்டை சுத்தம் செஞ்சுக்கிட்டு, என் மகன் இன்னைக்கு வந்துடுவா, வீடு அழகா இருக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு தெரியாது, அவன் காத்திருந்த அந்த நாள் இன்னும் தூரத்துல இருக்கு அப்படின்னு. ஒரு நாள் இரவு மீனாட்சி அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லாம போச்சு. காய்ச்சல் அதிகமாக இருந்துச்சு. அருகில் இருந்த பாட்டி கேட்டாங்க, மருத்துவமனைக்கு போகலாமா அப்படின்னு. மீனாட்சி அம்மா மெதுவா சொன்னாங்க, என் மகன் வந்த பிறகு போலாம் அப்படின்னு. அந்த வார்த்தையை கேட்ட பாட்டியோட கண்ணுல கண்ணீர் கலங்குனுச்சு. ஏன்னா ராஜா எப்போது வருவான் அப்படின்னு யாருக்குமே தெரியாது. அந்த இரவு மீனாட்சி அம்மாவுக்கு தூக்கமும் வரல. பழைய அலமாரியை திறந்து ஒரு வெள்ளை தாளை எடுத்தாங்க. நடுக்கம் நிறைந்த கைகளால ஒரு கடிதத்தை எழுதுனாங்க. என் செல்ல மகன் ராஜாவுக்கு, நீ சின்ன வயசுல என் கையை பிடிச்சு நடக்க கத்துக்கிட்ட. இன்னைக்கு உலகத்தையே வெல்லும் அளவுக்கு உயர்ந்துட்ட. அதை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஆனா நான் தினமும் உன்னை பார்க்க ஆசைப்படுறேன். ஆனா உன் வேலைக்கு தடையா இருக்க கூடாதுன்னு நினைச்சு சொல்லல. ஒரு நாள் நான் இல்லாம போயிட்டா அதுக்காக நீ அழாத. நீ சந்தோஷமா வாழ்றத எனக்கு பெரிய சந்தோஷம்தான். ஆனா ஒரு ஆசை மட்டும், நான் உயிரோட இருக்கும்போது ஒரே ஒரு தடவை வந்து அம்மானு கூப்பிடு. கடைசி வரி எழுதும்போது கண்ணீர் தாள்ல விழுந்துச்சு. அந்த கடிதத்தை ஒரு பழைய புத்தகத்துக்குள்ள வச்சு அலமாரில வச்சாங்க. அது மகனுக்காக அவங்க எழுதிய கடைசி கடிதம் அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியாது. 2 வாரங்கள் கழிச்சு ராஜாவுக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வந்துச்சு. ராஜா உடனே ஊருக்கு கிளம்புங்க. உங்க அம்மா அதுக்கு மேல அந்த குரலால பேச முடியல. ராஜாவோட இதயம் வேகமா துடிச்சது. அடுத்த விமானத்துல ஊருக்கு புறப்பட்டான். வீட்டு வாசலுக்கு வந்தான். ஆனா அவன் எதிர்பார்த்தது போல வாசல்ல அமர்ந்து சிரித்தபடி அம்மா இல்ல. வீட்டு நடுவுல மலர்களால அலங்கரிக்கப்பட்டிருந்துச்சு அம்மாவின் உடல். அம்மா அப்படின்னு கதறி விழுந்தான். அவன் குரல் அந்த வீட்டையே அதிர வச்சது. ஆனா அந்த குரலை கேட்டு என்னப்பா அப்படின்னு பதில் சொல்ல அம்மா உயிரோட இல்ல. அம்மாவுடைய இறுதி சடங்குகள் முடிச்ச பிறகு வீட்டை சுத்தம் செஞ்சுட்டு இருந்த ராஜாவுக்கு பக்கத்து வீட்டு பாட்டி ஒரு பழைய புத்தகத்தை கொடுத்தாங்க. தம்பி, உன் அம்மா இதை உனக்காக வச்சிருந்தாங்க அப்படின்னு. நடுக்கத்தோட அந்த புத்தகத்தை திறந்தான். அதற்கு மடித்து வைக்கப்பட்டிருந்த ஒரு கடிதத்தையும் அதை திறந்து வாசிக்க ஆரம்பிச்சான். என் உயிரான மகனே, இந்த கடிதத்தை நீ படிக்கும்போது நான் உன் அருகில இருக்க மாட்டேன். அதற்காக வருத்தப்படாத. நான் உன்னை ஒரு நாளும் குறை சொல்லல. நீ உயர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வாழ்ந்தேன். ஆனா ஒரு விஷயம் மட்டும் நினைவில் வை. பெற்றோர்களுக்கு பணம் தேவையில்லை. அவங்களுக்கு வேண்டியது பிள்ளைகளுடைய அன்பும் கொஞ்சம் நேரம் தான். உன் முகத்தை பார்த்து என் மகன் வந்துட்டான் அப்படின்னு சொல்ல வேணும் அப்படின்னு நான் ஆசை மட்டும் பட்டேன். அது நிறைவேறல. ஆனாலும் நீ சந்தோஷமா வாழ்ந்தா அதுவே என் வெற்றி. என்றும் உன்னை நேசிக்கும் உன் அம்மா. கடிதம் முழுவதையும் படித்த ராஜா கதறி அழுதான்.
அவன் கண்ணீர் அந்த கடிதத்துல மீது விழுந்துச்சு. "அம்மா என்ன மன்னிச்சிருமா" அப்படின்னு கதறி அவன் குரல் அந்த வீட்டு சுவர்களையே கலங்க வச்சது. சில மாதங்கள் அப்படியே கழிஞ்சது. ராஜா தனது வெளிநாட்டு வேலையை விட்டுட்டு கிராமத்துக்கு திரும்பி வந்துட்டான். தனிமையில் வாழும் முதியோர்களுக்காக ஒரு இல்லம் தொடங்கினான். அதன் வாசல்ல ஒரு பலகை இருந்துச்சு. மீனாட்சி அம்மாள் நினைவு இல்லம். அந்த இல்லத்துல இருக்கும் ஒவ்வொரு அம்மாவையும் தன் அம்மாவாவே பார்க்க ஆரம்பிச்சான். ஒவ்வொரு ஆண்டும் அம்மாவுடைய பிறந்த நாள்ல அந்த கடிதத்தை வாசிச்சு கண்ணீர் விடுவான். அவன் உணர்ந்த ஒரு உண்மை, உலகம் முழுவதும் தெரியினாலும் அம்மாவின் அன்புக்கு ஈடான செல்வம் எதுவுமே இல்ல. இந்த கதையில நமக்கு புரிஞ்சது என்ன அப்படின்னா, உங்க மனத கண்டிப்பா இது தொட்டிருக்கும். இந்த ஒரு நிமிடம் நீங்க உங்க அம்மா இல்ல அப்பாட்ட ஏதோ சண்டையா இருந்து, ஏதோ ஒரு ஈகோவால பேசாம இருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா தயவு செஞ்சு அவங்கள்ட்ட பேசிடுங்க. ஏன்னா, எப்போதுமே நாம எதிர்பார்க்கிற மாரியான நேரம் எப்போதுமே சரியா அமையாது. சில நேரங்கள் அந்த நேரம் வேற மாரி கூட போகலாம். அது நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மீளாத துயரத்த ஏற்படுத்தலாம். அதனால பணமா இருக்கட்டும், இல்ல புகழா இருக்கட்டும், இல்ல மரியாதையா இருக்கட்டும், எத வேணாலும் நாம எப்ப வேணாலும் சம்பாரிச்சிடலாம். ஆனா, நம்மளுடைய அம்மா, அப்பா, நம்மளுடைய உறவினர்கள், நம்மளுடைய குடும்பத்தினர்கள் அவங்கள ஒரு வாட்டி மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, கண்டிப்பா நம்மளால சம்பாதிக்கவே முடியாது. இந்த கதை உண்மையிலேயே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. அதுபோக இந்த கதைய பத்திய எண்ணங்களையும், இதே மாதிரியான கதைகள் தொடர்ந்து உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, கீழ கமெண்ட் பண்ணுங்க. அதுபோக நம்ம சேனல தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி, சப்போர்ட் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க.